நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் ஊசி போட்டதால் 4 வயது சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்கள் என்ன? திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவர் இல்லாததால் அங்கிருந்த உதவியாளர் ஒருவர் ஊசி போட்டதில் தென்காசி சேர்ந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்ததாக சொல்லக்கூடிய அந்த விவகாரத்துல தற்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்பான தனது சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த விவகாரம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் பெரும்பாலானவை போதிய மருத்துவர்கள் இல்லாததால் ஏற்பட்டுள்ளன என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை வைத்திருக்கிறார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளாக மருத்துவர்களை நியமிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற கேள்வியையும் அண்ணாமலை வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மருத்துவர்கள் நியமனம் எதனால் தாமதமாகிறது, எத்தனை சிறு குழந்தைகள் தொடர்ந்து பறிகொடுத்து வருகிறோம், இதோ அதோ என்று 4 ஆண்டுகளில் தமிழக மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது கூச்சமாக இல்லையா என்று அமைச்சரை நோக்கி கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கும் வகையிலும் கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த முக்கியமான சுகாதாரத்துறையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் ஏற்படக்கூடிய அந்த தொடர் உயிரிழப்புகளுக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியும் முதல்வரை நோக்கியும் எழுப்பியிருக்கிறார். அதாவது மருத்துவத்துறையை சார்ந்தும் மருத்துவத்துறை நடக்கக்கூடிய விவகாரங்கள் குறிப்பாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் கையாள்வதை முதலமைச்சர் கண்காணிக்கிறார் இல்லையா என்ற கேள்வியும் அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். மேலும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றக்கூடிய இந்த உயிரிழப்பு சம்பவம் சிறுவன் குடும்பத்தினருக்கும் திமுக கட்சியிலிருந்து உதவி செய்ய போவதாக கூறியிருப்பது திமுக அரசின் தோல்வியை மூடி மறைக்குவா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் திமுக கொடுக்கும் பணம் குழந்தையின் உயிருக்கு ஈடாகிவிடுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கூடிய அண்ணாமலை தமிழக அரசு ஏன் இதற்கு பொறுப்பேற்கவில்லை, அரசு சார்பில் ஏன் இதற்கு இழப்பீடு அறிவிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இதற்கு திமுக அரசின் சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்படுவதற்கு இன்னும் எத்தனை உயிர்களை பறிகொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஐயத்தையும் அவர் இந்த சமூக வலைதள பதிவு மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தகவலுக்கு நன்றி மாணிக்கம்.